வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாண்ட்மேன் சீரிஸோடைய சீசன் 1 தான் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை பண்ணம்பா, ஆனால் வந்து ஆக்ஷன் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஸ்லோவாக போச்சு, அதெல்லாம் நிறுத்திட்டேன்ற மாதிரி சில பேர் கண்டினியூ பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பீங்க. பட் நல்ல சீரிஸு, அதில் ஏகப்பட்ட ஐடியாஸு, அதில் பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. ப்ளஸ் போக போக சிலதெல்லாம் தனித்தனி கதைகளாகவே இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ மொத்தமாக நீங்கள் ஆல்ரெடி நான் சாண்ட்மேன் சீசன் 1 பார்த்துட்டா கூட ஓகே இதெல்லாம் தானான்ற மாதிரி ஒரு ரீகேப்பாக ஃபீல் ஆகலாம். இல்லை நான் பார்த்ததே இல்லைனாலும் இதுதானா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரீவிசிட் பண்ணிட்டு சீசன் 2 கண்டினியூ செய்யலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கதையில் மெயின் கேரக்டர் மார்ஃபியஸ். அவர் தான் கிங் ஆஃப் ட்ரீம்ஸ், கனவு உலகத்தின் ராஜா. அது இல்லாமல் ஒரு கூட பிறந்தவங்க யார் யாரெல்லாம்னா இவங்கள தான் என்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ட்ரீம், டெத், டிசையர், டிஸ்பேர், டெஸ்டினி, டிஸ்ட்ரக்ஷன் மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் மைண்டில் வச்சுக்க தேவையில்ல. இந்த சீசனில் 3 பேர் தான் காட்டுவாங்க. ட்ரீம், டிசையர், டெத், இந்த 3 பேர் மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்த சீசனில் வரும்போது அவங்கள பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு வேலை. ட்ரீம்னு போது அவர் கனவை நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர், நம்ம கனவுல எப்படிலாம் இருக்குங்கிறத மொத்தத்தையும் டேட்டா பேஸ் வச்சுக்கிட்டு கனவு எவ்வளோ முக்கியங்கிற மாதிரி அதை பார்த்தக்கூடிய அவர். டெத் வந்து எப்போ நீ செத்துட்ட, இந்த உலகத்தில் உன் வேலை முடிஞ்சிச்சு, வா நான் உனக்கு சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறேன், நரகத்துக்கு கூட்டு போகிறேன்ற மாதிரி வந்து வழி அனுப்பி வைக்கிறவங்க. டிசைர் வந்து நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆசைகளை தூண்டுறது. இவங்க எல்லாருமே அண்ணன் தங்கச்சிங்க தான். இவங்களுடைய வேலை ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்களே அதை சிறப்பாக பார்த்துக்கணும். மார்ஃபியஸ் கிட்ட மொத்தமாக 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று ஹெல்மு, சாண்டு, ரூபி. இந்த ஹெல்முங்கிறது இந்த ட்ரீமுடைய அரசனாக நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான விஷயம். ரூபிங்கிறது நினச்ச விஷயம் ஒன்னொன்னுத்தையும் நடக்க வைக்கிறது. இந்த சாண்டுங்கிறது மொத்தமாக அந்த விஷயங்களை உருவாக்குறது. ஸோ இப்படியான அந்த 3 விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கும்போது தான் இவர் ட்ரீமுடைய அரசனாக இருப்பா. அப்படி ஃபர்ஸ்ட் சீசனில் என்ன பிரச்சனை வரும்னா, பர்கஸ் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி அவன் என்ன பிளான் போட்டிருப்பானா, நம்ம டெத்தையே அடைச்சி வைக்கணும், அப்போ தான் நமக்கு சாகாவரம் கிடைக்கும். அது இல்லாமல் அவன் பையன் செத்துருப்பான். இன்னொருத்தங்கிட்ட எப்பா இந்த மந்திர புக்கை நீ எடுத்துக்கிட்டு வா, அந்த மந்திரத்தை நம்ம படித்து அந்த மந்திர பூஜையை போட்டோம்னா டெத்தை அடைச்சி வச்சு நம்ம நினச்சதெல்லாம் நடக்க வைக்கலாம், உன் பையனையும் நான் திரும்ப கொண்டு வருவேன், என் பையனை திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லி அந்த புக்கை வர வச்சு அவன் மந்திரத்தெல்லாம் போட்டு இப்போ அந்த மந்திரத்தில் டெத்து வந்து சிக்கணும். தெரியாதனமா ட்ரீம் வந்து மாட்டிப்பா. அப்படி ஆஹா வந்துட்டான் டெத்து வந்துருச்சு, எனக்கு சாகாவரத்தை கொடு அப்படின்னு அவங்ககிட்ட பேச போனா, ஏய் நீ யாரா அப்படின்னும் போது நான் ட்ரீமுப்பா அப்படின்னா, சரி ஓகே யாரானாலும் இருந்துருப்ப, உன்னை ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன நீ கொடுப்ப, பதிலுக்கு என்னடா கொடுப்ப அப்படின்னு அவன் கேட்கும்போது அவன் எதுவுமே பேச மாட்டார். கெட்ட வார்த்தையில் திட்டாமல் இருக்கணும், சும்மா இருக்கணுன்ற மாதிரியே அமைதியாக இருப்பா. அப்படி சரி அவங்ககிட்ட என்னென்ன பொருளாக இருக்குன்னா, அந்த ஹெல்ம் இருக்குது, ரூபி இருக்குது, ஸ்டாண்ட் இருக்குது, இதை வச்சு நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்ற மாதிரி எடுத்து ஓரமாக வச்சிருவாங்க. இப்போ இந்த ரூபிங்கிறது நினச்ச விஷயம் எல்லாத்தையும் நடக்க வைக்குமா, அதனால் இவன் வந்து ஆஹா பெரிய பணம் வரணும், இவனை ரிலீஸ் பண்ணால் நமக்கு எனக்கு பெரிய பணம், கடைசி வரைக்கும் நான் பணக்காரனாக இருக்கணுங்கிற அந்த ஆசை எல்லாமே அடுத்தது இவனுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். இவன் திரும்ப திரும்ப வந்து ட்ரீமே எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணு, ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு ஏதாச்சும் ஒன்று கூடு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான், பதிலே சொல்ல மாட்டார். இவன் வெளியே தப்பிச்சிடக்கூடாது ட்ரீமுங்கிறதுனால இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கெட்ட கனவு மாதிரி கிரியேட் பண்ணி அதை வச்சு ஈஸியாக எஸ்கேப் போயிடுவான். அதனால் இவனை பார்த்துக்கிறவங்க, அந்த ரூமில் இருக்கவங்க மாத்திரை போட்டுக்கணும், தூக்கம் வராத மாத்திரையை போட்டுக்கணுங்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக இவனை அடைச்சி வச்சு பார்த்துப்பாங்க. இப்போ ட்ரீமை உள்ள அடைக்கப்படுறதுனால டோட்டலாக பேலன்ஸே போயிடுச்சு. அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தவங்க தூங்கிட்டே தான் இருக்காங்க, பாதி பேருக்கு தூக்கமே இல்லை. இப்படி டோட்டலாக இந்த ட்ரீமுங்கிற ஒருத்தனை அடைச்சி வச்சதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதை பற்றிலாம் அந்த பர்கஸ்ங்கிற மந்திரவாதி கவலையே இல்லை. எனக்கு ஏதாச்சும் கொடுப்பியா, சாகாவரத்தை கொடுத்தனா உன்னை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மந்திரவாதியோட ஒய்ஃபு ஆஹா இவனுக்கு நிறைய பணம்லாம் வந்துடுச்சே, இதுக்கு மேலே இவன் கூட இருக்கக்கூடாதுன்னு குழந்தைய தூக்கிக்கிட்டு மொத்த நகையும் சுருட்டிக்கிட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா. இப்போ இவன் வந்து பர்கஸ் வந்து ஏய் என் பொண்டாட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட்டாடா, உன்னுடைய ரூபி உன்னுடைய சாண்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட்டா, எனக்கு ஏதாச்சும் கொடுக்குறேன்னு சொல்லு, உன்னை இப்பவும் ரிலீஸ் பண்ணுறேன்னா அவன் வாயவே திறக்கல. நம்ம மார்ஃபியஸ் கூடவே இருக்கிறது ஒரு காக்கா ஒன்று இருக்கும், அது வந்து ஜெசாமி. அது வந்து பாஸ் உங்களுக்காக நான் இருக்கேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் நம்மளால அடைச்சி வச்சதுனால அதுவும் சுற்றி சுற்றி வீட்டை சுற்றி வந்துகிட்டு இருக்குது. ஒரு வழியாக காப்பாற்றலான்னு கிட்ட வரும்போது அதையே போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இப்போ அசிஸ்டண்டாக அந்த ஜெசாமியும் காலியா, நம்மளால் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இந்த மனுஷ பயலுகளே வந்து அவனுங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுங்கிற மாதிரி உள்ள அடைஞ்சு கிடக்குற. அப்படி இப்போ அந்த மந்திரவாதியோட பையனே வயசாகி 100 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. டேய் இப்போ கூட உன்னை விடுறேன்டா, என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்றா, உன்னை வெளியே விட்டுறேன்டான்ற மாதிரியே சொல்ல நம்மளால் இன்னும் முறைச்ச மீனிக்காக தான் இருக்கிறாரு. அந்த வீல் சேர் வெளியே வரும்போது லைட்டாக அந்த மந்திரக்கட்டு உடையவும் அங்கே இருக்கிற ஒருத்தன் 100 வருஷமா அடைஞ்சு கிடக்கிறான், இவனா வெளியே வந்துருவானான்ற மாதிரி இந்த மாத்திரை போகிறத நிறுத்திவிட்டாங்க. அதனால நான் அடுத்த வாரம் செம்ம டூருக்கு போய் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் நினச்சா அந்த கனவை அப்படியே நிஜத்தில் கொண்டு வந்து கனவை வச்சு மேனிப்புலேட் பண்ணி நம்மளால் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அப்படி சின்ன கேப்பை கிடச்சா போக முடியாது, நான் எஸ்கேப் ஆயிடுவேன்ற மாதிரியே நம்மளால் வெளியே வந்து ஏண்டா என்னோட அசிஸ்டன்ட் ஜெசாமியவே கொன்னல்லன்னு சொல்லி அவனையும் போட்டு தள்ளிட்டு தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு திரும்புறா. அப்படி அங்கே பார்த்தா எல்லாமே சல்லியாக நொறுங்கி கிடக்குது. ஐயோ 100 வருஷம் ஆயிடுச்சு, என்னாச்சோ ஏதாச்சோ, மனுஷங்களும் கனவு காணாமல் அவங்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, என்னோட பவரான 3 விஷயங்களும் காணாமல் போச்சு, மொத்த சாம்ராஜ்யமும் இப்போ ஒன்றுமே இல்லாமல் கிடக்குது, இது எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறது தான் இப்போ அவருடைய வேலை. இவரோட லைப்ரரினா இருக்கிறது லூசியன், அவங்க தான் இவர் இல்லாத டைமில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெசாமியும் செத்த விஷயம் லூசியன்
எனக்கு தெரிஞ்சிருச்சா, அது இல்லாமல் மனுஷங்க இருக்கிற உலகத்துக்கு போய் தான் அந்த பவர்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறான், இவனுக்கு கூட துணைக்கு யாராச்சும் வேணும்னு சொல்லிட்டு மேத்யூ அப்படின்னு புது காக்காவை ரெடி பண்ணி எப்பா நீ அவரை பார்த்துக்கோன்ற மாதிரியே மேத்யூவை ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. சரி, இந்த மொத்த உலகத்தில் என்னுடைய 3 பவர் இப்போ யார்கிட்ட இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா பதிலுக்கு நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லுவாங்க. ஸோ 3 பேர் 3 பதில் சொல்லுவாங்க. அப்படி இவர்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து காணிக்கையாக கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய சாண்ட் எங்கே இருக்குது, என்னுடைய ரூபி எங்கே இருக்குது, என்னுடைய ஹெல்ம் எங்கே இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய சாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது பேய் ஓட்டுறது கிட்ட இருக்குது. சரி, அந்த பேய் ஓட்டுறது எந்த ஊரில் இருக்கா? ஏன்டா கண்ணா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே சொல்ல முடியும், எத்தனை கேள்விடா கேட்டுக்கிட்டு இருப்ப? சரி, என்னுடைய ஹெல்ம் எங்கே இருக்குது? அது நரகத்தில் இருக்குது. நரகத்தில் யார்கிட்ட இருக்குது? டேய் மறுக்கா சொல்ல மாட்டேன்டா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான். 3வது என்னோட ரூபி எங்கே இருக்குன்னா அது இவரோட பையன் கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி 3 விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதாவது ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு இவர் அவங்கள நெருங்கி அந்த 3 விஷயத்தையும் மீட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த சாம்ராஜ்யத்தை திரும்ப இவர் கட்டமைக்க முடியும். சரி, மேத்யூவையும் கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பேய் ஓட்டுறவ கிட்ட போறா. அப்படி அந்த பேய் ஓட்டுறவ இந்த சாண்டை எதுவுமே யூஸ் பண்ணல, அவ பாட்டுன்னு ஓரமாக பரன் மேலே எடுத்து வச்சிருக்கிறா. சரி, இந்த பேய் ஓட்டுறவ என்ன பண்ணுறான்னு பார்த்தா, இங்கே பாருங்க இவங்க பெரிய பணக்காரி, இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குது, இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி செட்டப்பை ரெடி பண்ணி அந்த பேயை நீங்கள் வெளியே கொண்டு வந்து நரகத்துக்கு அனுப்பணும். அதாவது இவளோட வேலை என்னன்னா நார்மல் பேய் ஓட்டுற மாதிரி அப்பால போ சாத்தானே அப்படின்னு ஓட்டுற கதை கிடையாது. நரகத்திலேருந்து எஸ்கேப் ஆகி மனுஷங்களை பிடிச்சிக்கிட்ட பேய்களை திரும்பி நரகத்துக்கு அனுப்புறது தான் இவளோட வேலை. அப்படி ஒரு வெட்டிங் செட்டப்ல ஓகே இவளுக்கு தானே பேய் பிடிச்சிருக்கு, இப்போ விரட்டுறேன் பாருன்ற மாதிரியே அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லும் போது கஷ்டத்தில் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, இவனுக்கு தான் பிடிச்சிருக்குது. உள்ளேருந்து அப்படியே வாயவே கிழிச்சிட்டுலாம் வெளியே வருவான். ஒழுங்கா நரகத்துக்கு போடா கம்நாட்டின்னு சொல்லி அவன் நரகத்துக்கு அனுப்பும்போது அவன் மார்பியஸை பார்த்து, மார்பியஸ் உன்னுடைய ஹெல்ம் எங்கே இருக்குன்னு தெரியுமா, யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு நரகத்தில் தெரியும், நான் சொல்கிறேன் என்னை காப்பாற்றினா வெண்ண நரகத்தில் இருக்குன்னு தெரியல, அங்கே நானே வந்து வாங்கிக்கிறேன், மூடிட்டு போடான்ற மாதிரி அவனை அனுப்பிச்சி விட்ருவா. அப்படி ஆமாம் நீ யாரு, அந்த சாண்ட் எதுக்கு நீ இப்படி தேடி சுற்றிட்டு இருக்குன்னா அப்போ தான் இந்த பர்கர்ஸ் நம்மளை அடைச்சி வச்ச கதையை எல்லாத்தையும் சொல்ல இப்போ தான் இவளுக்குமே தெரியுது, ஓ இந்த 100 வருஷமாக ஒருத்தனை அடைச்சி வச்சான் அப்படின்ற மாதிரி புருடா விட்டுட்டு இருந்தாங்களே, அது உண்மைதானா, உன்னதான் அவன் அடைச்சி வச்சானான்ற மாதிரி. எப்பா நான் ஒரு மந்திரக்காரிங்கிறதுனால அந்த மந்திர பொருட்களை கை வைக்கிற வேலை நமக்கு அதை பற்றி முழுசாக தெரியாமல் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அந்த சாண்டி என் ஃப்ரெண்டு வீட்டில் கிடக்குது, போய் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், நீ இவ்வளோ அடப்பட்டு கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்க இந்த வச்சுக்கங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் ஈஸியாக கிடைக்குது. அங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவள் கிட்டத்தட்ட சாகிற நிலமையில இருக்கா, சாண்ட் கையில் இருக்கிறதுனால இந்த ட்ரீம்ஸ் மூலிமா அவள் கொஞ்சமாச்சும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயம் இவளை கிட்ட போய் பார்த்துட்டா ரொம்ப கஷ்டப்படுவாள்னு நம்ம மார்பிஸால் தான் ட்ரீம்ஸை கிரியேட் பண்ண முடியுமே, அதனால் அவள் ஃப்ரெண்டு கூட ஹாப்பியாக இருக்க மாதிரியான ட்ரீமை கிரியேட் பண்ணி நீ நல்லபடியாக கிளம்புங்கிற மாதிரி ஒரு நல்ல ட்ரீமை கிரியேட் பண்ணி அவளுக்கும் எண்டு காடை போட்டு கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிச்சு போட்டு இவர் இப்போ சாண்டை எடுத்துக்கிட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் கிடச்சிருச்சு. அடுத்து இப்போ ஹெல்ம் தேவை, அதுக்கு நரகத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு இப்போ மேத்யூவை கூட்டிகிட்டு நரகத்துக்கு என்ட்ரா ஆனா, தம்பி நான் தான் ட்ரீமோடைய கிங்கே வழியை விடுனா எங்க அந்த ஹெல்மே, நீ ஒரு ராஜான்னு எப்போ நான் நம்புவேன்னு அவன் கொஞ்சம் எகத்தாளமாக பேச, அதான்டா 100 வருஷம் அலைஞ்சு கிடந்ததான் என் மேலே இந்த பயம்லாம் விட்டு போச்சு உங்களுக்கு, நான் லூசிஃபரை பார்க்க வந்திருக்கேன்டான்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லூசிஃபரை மீட் பண்ணுறாங்க. இப்போ ஹெல்ல மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது லூசிஃபர் தான். இப்போ அங்கே வந்து இதை பாருங்க நரகத்தில் இருக்க ஒருத்தங்கிட்ட தான் என்னுடைய ஹெல்ம் இருக்குன்னா அவனே வந்து, தம்பி நான் உங்ககிட்ட ஆட்டையை போட்டா வந்தேன், நான் ஆட்டையை போட்டலாம் வந்தப்பா, நல்ல டீல் பேசி அதை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால் அப்படியே திருப்பிலாம் கொடுக்க முடியாது, என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லவும் இப்போ மார்பியஸ் சண்டைக்கு ரெடி ஆகிற. அப்படி ஆனால் இவன் உஷாரா எனக்கு பதிலாக லூசிஃபர் சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி லூசிஃபரை கோத்து விட்டான். இவங்களோட பிளான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்குவான், அப்போ இந்த ட்ரீமை மொத்தமாக காலி பண்ணணும், காலத்துக்கு இங்கே அடிமையாக மாற்றணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ட்ரீமுங்கிற ஒரு விஷயமே இங்கே நரகத்தில் இருக்கவனுக்கு சொர்க்கத்துக்கு எப்படியாச்சும் போகணும், இந்த நரகம் வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுதில்ல. அந்த ட்ரீமுங்கிற ஒன்று இல்லைனா இந்த மனுஷ பயல்களும் சரி நரகத்தில் இருக்கிற எவனுமே சரி நம்ம கண்ட்ரோல்லே இருப்பாங்கங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற காண்டு. சரி ஓகே வாடா சண்டையை போட்டு போம்னு. இது நார்மல் சண்டையாக அடிச்சுக்கிட்டு மாறுற சண்டை கிடையாது, இந்த சண்டையே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது இவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதுவாக மாறிடுவாங்க, அதுக்கு நடக்கிற அட்டாக்கு இவங்களுக்கும் வரும். புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ லூசிஃபர் வந்து என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா நான் வந்து வேட்டையாடுற நரி அப்படின்னு வாங்க, அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது அப்போ நான் வேட்டையாடுற ஹண்டர் அப்படின்னு அவர் சொல்லும்போது என்னடா சின்ன புலத்தனமாக நான் இது நான் அதுன்ற மாதிரி போறீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்கிற அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவங்க சூஸ் பண்ணுறதுக்கு நடக்கிற அட்டாக்கு இவங்களுக்குமே நிஜத்தில் நடக்கும். இப்போ வேட்டையாடுற நரின்னு இவங்க சொல்ல அவன் நான் ஹண்டர்னு சொல்ல அந்த ஹண்டர் வேட்டையாடுவான்ல அந்த வழி லூசிஃபருக்கு வந்துடும். இவங்க உஷாரா வேணுன்ட்டே அவன் ஹண்டர் மனுஷனை தான் சூஸ் பண்ணுவான், அப்போ நாம் அடுத்து சூஸ் பண்ணலான்னு அப்போ நான் விஷத்தை கக்கிற பாம்புன்னு சொல்ல அந்த விஷம் இப்போ மார்பியஸுக்கு ஏறுது. இப்போ உடனே அவன் என்ன பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுவான்னா நான் இந்த பறந்து விரிஞ்ச உலகம் அப்படின்னு சொல்லுவான். ஏன் உலகத்தை சூஸ் பண்ணான்னா கன்ஃபார்ம் பாம்போட விஷத்துக்கு இந்த மருந்து எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு செடி கொடிகள் இருக்கும்ல, ஸோ அப்படி சூஸ் பண்ணால் அந்த விஷத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுவான், மொத்த உலகமும் நான்டான்ற மாதிரி மறுபடியும் அவன் சரியாயிட்டான். இப்போ லூசிஃபர் அடுத்து சூஸ் பண்ணது அப்போ நான் எரிக்கல், இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கிற எரிக்கல்னு இந்த மொத்த உலகமும் அழியுது. அதனால இப்போ மார்பியஸும் கிட்டத்தட்ட அழிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான், அவனுக்கு அட்டாக் நடந்துருச்சு. இப்போ அடுத்து ஒரு உலகத்தை தானே அழிப்ப, அப்போ கேலக்ஸி கை வைப்பியான்னு சொல்லிட்டு இப்போ நான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்ல, தம்பி பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி வெறும் இருள் தான் இருக்கும், அந்த இருளை சொன்னா நீ இல்லாமலே போயிடுவேன்னு சொல்லி இப்போ நான் இருளை சூஸ் பண்ணுறேன்னு அவங்க சூஸ் பண்ண மொத்தமாக இருள் சூழ்ந்து இப்போ மொத்தமே இவன் இல்லாமல் போகக்கூடிய ஸ்டேஜ் மார்பியஸுக்கு வந்துருச்சு.
என்னப்பா தோல்வி ஒத்துக்கிறியா, முடிஞ்சிருச்சா, இப்போ எதுவும் பதிலுக்கு எதுவும் இல்லையா, இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிற அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவ்வளோ பெரிய இருள தம்மா துண்டு வெளிச்சம் வந்து கொஞ்சம் சரி பண்ணுறோம். ஒரு ஹோப்புங்கிற விஷயம் வந்து மொத்தத்தையும் சரி பண்ணும்ல. அந்த நம்பிக்கைக்கு எதிராக உங்களால் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொன்னாலும், பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும், அவனால் சண்டையே போட முடியாதும், அவனை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு காலத்தில் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவான். ஸோ நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டாக வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்கிறதுனால எப்பா நான் தோத்துட்டேன் இதை வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஹெல்மெட் கொடுத்து அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. ஆக இந்த சண்டையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க என்ன சூஸ் பண்ண போகிறாங்கிற விஷயமா இருந்துச்சா. இப்போ 2 விஷயம் அவருக்கு கிடச்சிருச்சு. இப்போ 3வதா ரூபி மட்டும்தான் பேலன்ஸ். இந்த ரூபி இப்போ யார்கிட்ட இருக்குன்னா, அதான் அந்த பர்கஸோட ஒய்ஃபு இது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டால அவளோட பையன்கிட்ட தான். அவள் வந்து தன்னுடைய பையன்கிட்ட கொடுத்துருப்பா. நீ நினச்ச எல்லாமே கொண்டு வருமாடான்னு சொல்லி ஜான் டி அவன் பையன் அவன் தான் நினச்ச விஷயம்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயில் காலத்தில் மழை வேணும்னு கேட்டிருப்பான். நல்லா இருக்குன்ற மாதிரி அதை எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பான். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் என்ன பண்ணும்னா, இந்த ரூபியை வச்சு கொஞ்சம் ஓவராக விளையாடி இருப்பான், மக்களையே கொண்டு இருப்பான். ஆனால் அவன் பாயிண்ட் ஆஃப் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி. அவன் எடுத்த முடிவுலாம் சரியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வந்து எல்லா இடத்துலையும் போய் சொல்லி இஷ்டமேனிக்கு பணக்காரங்களை கல்யாணம் பண்ணி மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கா. ஸோ எல்லாருக்கிட்டுமே போய் சொல்லிகிட்டே இருக்கா. ஏன் உண்மையை சொல்லி அவளால் வாழ முடியாதாங்கிறது தான் பையனான ஜான் டிக்கு இருக்கிற ஒரே ஆசை. ஸோ இந்த ரூபியை வச்சு யாரெல்லாம் போய் சொல்கிறாங்களோ அவங்களாம் இருக்கவே கூடாது, செத்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அவனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாக்காரியே வந்து ஏன்டா இன்னும் அம்மாக்காரி சாவலையான்னா அதுக்கு ஒரு ஆம்லெட் வச்சிருக்கா. இந்த ஆம்லெட் மாட்டிக்கிட்டா அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, அவள் சாகவே மாட்டா. இந்த ரூபியையும் ஒழிச்சு வச்சிருக்கா. அதை என்கிட்ட கொடுத்துறானா, இல்லைம்மா அதனால் கொடுக்க முடியாது, அதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கேன், நீயே கையை வச்சாலும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்ல, எனக்கு வேணாமடா அந்த ரூபியை நீ அந்த மார்ஃபியஸ்க்கே கொடுத்துரு, அவன் தப்பிச்சு வெளியே வந்துட்டான், ஒரு பொருளாக அவன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான், அதனால் தயவு செஞ்சு இந்த ரூபியை கொடுத்துட்றா, நான் இவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்தது இந்த ஆம்லெட்னால, இதை நீ மாட்டிக்க, இதை நீ வச்சிக்க, ப்ளஸ் அந்த ரூபியை அவன்கிட்ட கொடுத்துருன்ற மாதிரியே அந்த ஆம்லெட்டை கைட்டி அவன் மேலே போடவும், இத்தனை வருஷமா இவங்க முன்னாடியே சாக வேண்டியது, அதனால் அவங்க செத்துட்டாங்க. ஸோ அந்த ஆம்லெட்லேருந்து இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து அவன் எஸ்கேப் ஆகி வெளியே வர இப்போ ரூபி இருக்கிற இடத்த நோக்கி அவன் போகிறான். இப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற த்ரெட் என்னங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். மார்ஃபியஸ் ட்ரீம்ஸோடைய ராஜா தான். அவர் சில ட்ரீம்ஸை உருவாக்கியிருப்பார். அதில் ஒரு ட்ரீம் வந்து கொரிந்தியன். இவன் வந்து என்னன்னா டார்க் சைடு. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கொடூரமான படம்லாம் பார்க்குறோம், இவ்வளோ கொடூரமாலாம் நடக்குதுங்கிற மாதிரி சில சமயம் அந்த படங்களை என்ஜாய் பண்ணியிருப்போம். இந்த மாதிரிலாம் அந்த ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி கனவுல இமேஜின்லாம் பண்ணுவோம்ல, அந்த விஷயம் மனுஷங்களுடைய டார்க் சைடு தான் இந்த கொரிந்தியன். இவன் என்ன பண்ணுவான், ட்ரீமை தான் அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, நாம தப்பிச்சு போவோம்னு சொல்லி அவன் நிஜ உலகத்தில் வந்து இஷ்டமேனிக்கு அந்த டார்க் சைடை மக்களுக்கு இன்னும் டெவலப் பண்ணி அவங்களை இஷ்டத்துக்கு சீரியல் கில்லராக மாற்றிக்கிட்டு இருப்பான். அவனும் சீரியல் கில்லராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட அவன் ஒரு த்ரெட்டு. ட்ரீம் இல்லாமல் போனால் நம்ம இஷ்டத்துக்கு வாழலான்ற மாதிரியே ஆசைப்படுற ஒருத்தன். அதே மாதிரியே இன்னும் 2 ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணிருப்பார். ஒன்று கால்ட், அது வந்து என்னன்னா பயமுறுத்துற கனவு. இவன் வந்து கிட்டத்தட்ட டார்க் சைடு, அந்த கால்ட்டுங்கிறது பயமுறுத்துறது. அடுத்து இன்னொரு கனவு ஃபிட்லஸ் ஸ்க்ரீன். இது வந்து கனவுங்கிறத விட கனவுல இருக்கிற ஒரு அழகான இடம். ட்ரீமே இல்லாமல் போயிட்டான், அந்த அழகான இடம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், நானும் மனுஷங்க உலகத்துக்கு போகிறேன்னு அதுவும் கிளம்பி போயிடுச்சு. இப்போ இந்த இவர் உருவாக்கின 3 ட்ரீம்ஸு கிளம்பி போயிட்டாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க, நடுவில் தேவைப்படும். ஓகேவா? சரி, இந்த ஜான் டி வந்து அவன் உருவாக்கின அந்த ரூபியை எடுக்கலான்னு போகிறான். அதுக்குள்ளே மார்ஃபியஸுக்கு ஓகே இந்த ரூபி இவங்கிட்ட தானே இருக்குது, அதை நாம் எடுக்கலான்னு இவன் கையை வைக்க போகும்போது இவரே அங்கே மயக்கம் மட்டும் வந்துடுறாரு. ஏன்னா அவன் தான் சொன்னாலும் அவங்க அம்மா கிட்ட, நான் ரூபியை எனக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கேன், யாரும் அதை கை வைக்க முடியாதுன்னு சொல்லி. இப்போ அந்த ரூபியை எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே பண்ண அந்த விஷயம் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த ரூபியால் என்னெல்லாம் பண்ண முடியும், அவன் என்ன பண்ணாங்கிற மாதிரி அந்த எபிசோடே சும்மா செம்மையாக இருக்கும். இதில் அவன் வந்து அந்த ஹோட்டலுக்கு உட்காரானா, அங்கே அந்த சர்வ் பண்ண வர அந்த பொண்ணு வந்து, சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அந்த அழகோட சேர்ந்து ஒரு காஃபி நான் எடுத்துகிட்டு வரேன், செம்மையாக இன்னும் ஸ்மார்ட் ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வைக்க ஆரம்பிப்பா. இவனுக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு நாம் என்ன அழகாக இருக்கும், எதுக்கு இப்போ ஓவராக ஐஸ் வைக்கிறா, எதுக்கு போய் சொல்கிறான்ற மாதிரி. இவனுக்கு போய் சொன்னால் பிடிக்காதா, சைலண்ட்டாக பார்க்குறான். அங்கே ஒரு கப்புள்ஸ் வராங்க, இவங்க பெரிய கம்பெனியோட முதலாளிங்க. அவங்க 2 பேரோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண வந்துருக்காங்க. என்ன சாப்பிட்ற, ஆனிவர்சரி உனக்கு பிடிச்சதே சாப்பிடுனா, பிடிச்சது சாப்பிடலாமா, எனக்கு பர்கர்லாம் வேணும் அப்படின்னு அவன் கேட்க, பர்கரா நல்லா ஹெல்த்தியானதாக சாப்பிட்றான்னு சொல்லி, சரி ஓகே ஹெல்த்தியானதே கொண்டு வாமான்னு அவன் கட்டுப்பட்டுக்கிட்டு போய் சொல்கிறான். அவனுக்கு பர்கர் சாப்பிட பிடிச்சிருக்கு, ஆனால் ஒய்ஃபுக்கு அது பிடிக்கலங்கிறதுனால ஓகேம்மா நான் ஹெல்த்தியாகவே சாப்பிட்றேன்னு அவன் ஒத்துக்கிட்டான். ஸோ இப்போ இவனும் போய் சொல்கிறான். அந்த இடத்துல இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவன் அங்கே உள்ள சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சர்வ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு அந்த சமையல்கார மேலே கொஞ்சம் கண்ணு, அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லாமல் ஒளிஞ்சு மறந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவள் கஸ்டமர்கிட்டையும் போய் பேசுகிறா, அவங்ககிட்டையும் லவ் சொல்லாமல் அப்படியே மறைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சிருச்சு. இன்னும் 2 பேர் வருவாங்க, கம்பெனி இன்டர்வியூக்காக போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுற ஒருத்தன், ப்ளஸ் ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டான்னு சொல்லி ஒருத்தி. இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்களா, இந்த இடத்துல ஹோட்டலில் எல்லாரையும் ஒரு செகண்ட் வேடிக்கை பார்த்துட்டு, ஓகே இவங்க எல்லாரும் பொய் சொல்லி அவங்க இருக்கிற சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணாமலே இருக்கிறாங்க, பொய் இனிமேல் சொல்லக்கூடாதரா அப்படின்ற மாதிரி அந்த பொய் சொல்கிற ஆப்ஷனையே தூக்கி விடவும், இப்போ சர்வ் பண்ணுற அந்த பொண்ணு வந்து, சார் காஃபி குடிங்க அப்படின்னு கொடுக்கும்போது, நான் உண்மையாக சொல்லு அழகாக இருக்கானா, இல்லை சும்மா உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது தான் நான் சொன்னேன்னு அவள், என்ன நான் எல்லாமே உளறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஷாக் ஆகுது.
ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் அங்கேருந்து ஓடிட்டா, சாரி சார் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஏய் எனக்கு பர்கர் தாண்டி பிடிச்சிருக்கு, நான் தாண்டி சாப்பிடுவேன்னு சொல்லி பர்கரை இஷ்டமேனிக்கு அடித்து நவுத்துறான். அவளுக்கு அங்கே எரிச்சலாகுது. பார்த்தியா, பொய் சொல்லாமல் அவன் நினச்சதை வாரான்ற மாதிரியே இவனுக்கு தோணுது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஏய் நீ என் கம்பெனி தானே இன்டர்வியூ ஆசைப்பட்ற, ஓகேடா உனக்கு என்ன பிடிச்சிருக்கடா, இவனுக்கு வேணாண்டா, எனக்கு அடிமையாக இருக்க ஒருத்தன் தான்டா புருஷனாக வேணாம், நீ தாண்டா எங்கே இருக்க, நீ தாண்டா எனக்கு வேணுன்ற மாதிரி அவனை அடைய பார்க்குறா. இப்போ ரெஸ்டாரண்ட் அந்த சமையல்காரன் இருக்கிறான்ல, அவகிட்ட போயிட்டு இந்த சர்வ் பண்ணுற பொண்ணு இன்றைக்கி ப்ளீஸ் என் வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசலான்றது தான் சொல்ல நினச்சது. ஆனால் உள்ளுக்குள்ளே நீ என் வீட்டுக்கு வா, நம்ம ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவளும் உண்மையை உளறி கொட்டிடுறா. அந்த ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறவன் எனக்கு நீ வேணாம், உன் பையன் தான் வேணும், அவன் மேலே தான் நான் ஆசைப்பட்றேன், அவன் கூட தான் நான் ஒன்றா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அவனும் ஓப்பனாக பேசுகிறான். இப்படி இருக்கிற எல்லாரும் கிட்டத்தட்ட அவங்க பொய்யை மறைக்கிறேன்ற பேரில் சைக்கோத்தனமாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டுக்கிட்டு மாடுறாங்க. எனக்கு கொள்றது பிடிச்சிருக்கு, எனக்கு அடிக்கிறது பிடிச்சிருக்கு, எல்லாரையும் அழிக்கிறது பிடிச்சிருக்குன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு மாதிரி கொடூரமாக ஆகிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து இவன் ஜாண்டி வந்து ஆஹா இப்படி தான் உலகம் இருக்கணும், பொய் சொல்லி எதுக்கு மறைச்சி வாடுறது, பொய் சொல்லாமல் இப்படி இருங்கடா நிம்மதியாக இருங்கடான்ற மாதிரியே அவன் பண்ணுறதை பார்த்துட்டு மார்ஃபியஸ் வந்து ஏன்டா தக்காளி, அவங்க பேசுனதுக்கு பேர் பொய் இல்லைடா, அதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை புரிஞ்சுக்கடான்னு இவனுக்கு புரிய வைக்க பார்க்குறாரு. ஆக்சுவலாக ஜாண்டிங்கிறவன் பயங்கர வில்லன் கிடையாது. அவனோட ஆசை எங்கள் அம்மா எல்லா இடத்துலையும் பொய் பேசும், அதனால் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான் அவன் ஆசை. ஆனால் இப்போ மார்ஃபியஸ் என்ன புரிய வைக்க பார்க்குறாருனா, அவள் வந்து பொய்ங்கிறத ஒரு ஹோப்பாக கொடுக்க நினைக்கிறடா. இப்போ அந்த சர்வ் பண்ணுற பொண்ணு சரி நீங்கள் அழகாக இருக்கீங்க, கொஞ்சம் காஃபி குடிக்கலாம்னு கேட்குறது உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவள் ஏற்றுறதுக்காக சொல்கிறது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இவன் பர்கர் தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுக்கு ஓகே, ஆனால் ஒய்ஃபு ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறான். அவன் ஒய்ஃபுக்காக பர்கர் வேணான்னு சொல்லி அதை சாப்பிட்டாலும் அவன் ஹெல்த்துக்காக தாங்கிறது ஒரு கட்டத்தில் அவனுக்கு புரியுது. இங்கே சில பொய்கள்ன்றது இந்த லைஃபுக்குள்ளே அவங்களை ஹாப்பியாக பார்த்துக்கிறதுக்கான அழகான பொய்கள்ரா, அது இருக்கணும்டான்னு உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ரூபியை கொடுறான்னா, டேய் நான் அதை ஆல்ட்ரு பண்ணிட்டேன்டா, இனிமேல் அதை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ இந்த ரூபியை வச்சு நான் புதுசாக ட்ரீமை க்ரியேட் பண்ணி உன்னை காலி பண்ணுறேன்டான்ற மாதிரி அந்த ரூபியவே உடச்சி விடவும் இப்போ உடஞ்சிருச்சுன்னா இவன் ஆல்ட்ரு பண்ண எல்லாமே போயிடுச்சு. ஸோ மொத்தமாக தம்பி இது எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு அவனை குட்டி சைஸ் ஆக்கி உனக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியாக தூங்கிக்கிட்டே கடை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி நீ வந்து பயங்கரமான வில்லன் கிடையாது, நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப பைத்தியார்த்தனமாக பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் நீ கடைசி வரைக்கும் தூங்கிட்டே இருன்ற மாதிரி அவனை மொத்தமாக தூங்க வச்சிடற. அப்படி ஜாண்டியோடைய அந்த ரூபியை வாங்கிட்டார்ல, அதுக்கப்புறம் வர எபிசோடு அதுவே ஒரு தனி கதையாக இருக்கும். ஸோ இந்த தனி கதை என்ன அப்படின்னாக்க, இப்போ டெத்துங்கிற கேரக்டரை காட்டுவாங்க. ஸோ இவருடைய கூட பிறந்தவ தான். இப்போ ட்ரீம் வந்து ஒரு மாதிரி குழப்பமாக நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஏதோ என் லைஃபே ஒரு மாதிரி வெறுமையாக போயிட்டு இருக்குது, என்னுடைய பவர்ஸை நான் திரும்பியும் கொண்டு வந்துட்டேன், ஆனாலும் ஏதோ ஒரு குழப்பமாக இருக்கணும்னு சொல்லி அந்த குழப்பத்தோட டெத்தை பார்க்க போனால் அவள் லைஃப் என்னங்கிறத கொஞ்சம் புரிய வச்சிருப்பா. என்னன்னா என்னோட வேலையும் இதுதான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ தான் எல்லாருடைய ராஜா, நான் என்ன பண்ணணும், நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு இந்த வேலை மேலே வெறுப்பு இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்க. நான் அப்படி கிடையாது, எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிற, எல்லாரு கூடயும் நான் மிங்கிளாக நினைக்கிறேன். ஸோ டெத்துங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டமான வேலை, ஒருத்தராக அவங்க இருக்கிற குடும்பத்திலேருந்து பிரித்து கூட்டு போகணும். ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அவங்கள நல்லபடியாக பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, உங்கள் காலம் முடிஞ்சிருச்சு, வாங்க நான் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறேன், உங்களை நரகத்துக்கு கூட்டு போகிறேன்னு அவங்கள பக்குவமாக பேசி கூட்டு போகிறேன். அவள் ஒருத்தரை மீட் பண்ண அவள் யார் கணக்கெலாம் தெரியுறாங்களோ அவங்க இறந்துட்டாங்க சார், உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சார், நம்ம போகலாமா சார்னு ஒருத்தரையாக கூட்டு போகிறத நம்ம ட்ரீம் கூடவே இருந்து பார்க்க, ஓகே நம்ம வாழறதுக்கான பர்பஸ் இவங்க எல்லாரும் தான், ஸோ இவங்களுக்கு சேவை செய்ய தான் நம்ம இருக்கோம், அந்த வேலையை நம்ம ரசித்து செய்யணுங்கிற விஷயத்தை இவர் கற்றுக்கிறாரு. அப்போ ஹாப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு கதையை சொல்லுவாங்க. அப்படி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவரும் டெத்தும் எல்லா இடமும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க பேசுகிறத கேட்குறாரு. எல்லாரும் சாவை பார்த்து பயப்படுறாங்க, சாவை ஏற்றுக்கிறாங்க, நம்ம எதிர்க்கணும்டா, சாவுன்ற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம சந்தோஷமாக வாழலாண்டான்னு சொல்ல இவங்களுக்கு சாவு வேணாம் ஓவராக திமிரா பேசுகிறானே, சாவே இல்லாத வாழ்க்கை கொடுத்துட்டா எப்பா வேணாமடா எனக்கு சாவை கொடுத்துருடான்னு கெஞ்சுவான். அந்த கெஞ்சறதை நான் பார்க்கணும்னு சொல்லி இப்போ டெத்துக்கிட்ட எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, இவனுக்கு சாவியே கொடுக்காத, இவங்ககிட்ட நான் அதை போய் சொல்ல போகிறேன்னு அவங்ககிட்ட வந்து, தம்பி உனக்கு சாவுங்கிற ஒன்று நான் கேன்சல் பண்ணிட்டேன், 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உன்னை பார்ப்பேன் இதே இடத்துல இதே நாளில், 100 வருஷம் கழிச்சு வந்து சொல்லு சாவு இல்லாமல் இருக்கிறது சந்தோஷமா இல்லை எப்பா போதும்டா என்னை சீக்கிரம் கொண்டுடான்னு, அப்போ நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலான்னு. அடுத்த 100 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறாரு, அப்பாடா சூப்பரா உலகமே மாறிக்கிட்டு வருது, இப்போ நான் வந்து ஒரு போர் வீரனாக ஆகிட்டேன், செம்ம சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த 100 வருஷம் கழித்து அதே நாளில் வந்து பார்த்தா, தம்பி இப்போ நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், செம்மையாக இருக்குதுப்பா லைஃபு, சாவே இல்லாமல் இருக்குது, எவ்வளோ ஜாலி தெரியுமான்ற மாதிரி இருக்கான். அடுத்த 100 வருஷம் கழித்து பார்த்தா, இப்போ நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன்டா, எல்லாருமே நான் அடித்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கேன்டா, ஓகே அப்போ சாவறதுக்கு உனக்கு சந்தோஷமா, இப்போ ஏற்றுக்கிறியான்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் இதுலேருந்து மீண்டு வந்துடுவேன், இதை நான் புரிஞ்சு நான் வெளியே வந்துடுவேன்னு. அப்பயும் அவன் சாவை பார்த்து பயப்படல, எனக்கு சாவு கொடுன்னு அவன் கேட்கல. அடுத்த 100 வருஷம் கழித்து இது மொத்தத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி,
நான் ஜம்முன்னு இருக்கிறேன்டா, ஓகே நம்ம 100 வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவோன்ற மாதிரியே அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான். ஸோ இந்த மனுஷங்க நம்ம ஒரு ஆஃபரை கொடுத்துட்டோம், அவங்க சாகாவரத்தை கொடுத்துட்டோம்னா அப்பாடா அதனால இவன் அழிஞ்சிருவான்ற மாதிரிலாம் ஆகாது. இவனுக்கு பண்ண தப்ப வேற யாருக்குமே பண்ணக்கூடாதுன்னு இப்போ ட்ரீமுக்குமே ஒரு மிகப்பெரிய லெசனாக மாறிடுச்சு. பட் அவனுமே ஒரு ஃப்ரெண்டாக மாறிட்டான். நம்ம ட்ரீம் வந்து 100 வருஷமா அங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருந்தார்ல, அதனால இந்த 100 வருஷத்துல இப்போ இவரால் போய் பார்க்க முடியல. அந்த நாளில் என்ன நம்ம கூட ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டான்ற மாதிரி அவருக்கும் புரியல. இப்போ அடுத்த 100 வருஷம் கழிச்சு நம்மளால போய் என்ட்ரியை கொடுத்து, சாரிடா அப்போ நான் என்னை அடைச்சி வச்சிருந்தாங்க அதனால உன்னை பார்க்க வரல, பட் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மாறிட்டேன்னு பல ஆயிரம் வருஷமா இப்போ இவங்க ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இவரை வந்து மீட் பண்ணுவா. அப்படி இப்போ அவருடைய சாம்ராஜ்யத்தை டெவலப் பண்ணுறா. அப்படி இங்கே லைப்ரரியான லூசியன் கிட்ட வந்து ஓகேமா எல்லாம் கரெக்டாக இருக்குதா, நான் பார்த்துக்கிறேன் இனிமேல்ன்ற மாதிரி இப்போ லூசியன் அப்புறம் இவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற இப்போ மேத்யூங்கிற காக்கா ப்ளஸ் இப்போ சாம்ராஜ்யத்தை டெவலப் பண்ணியாச்சு, இனி எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நிம்மதியாக இருக்கும்போது புது பிரச்சனை உருவாகுது. என்னன்னா வார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது பிரச்சனை. இந்த வார்டெக்ஸுங்கிறது எப்பயாச்சும் பல வருஷங்களுக்கு ஒரு தடவை உருவாகும், ஏதாச்சும் ஒரு மனுஷங்களுக்கு நடக்கும். அவளால் என்ன பண்ண முடியும்னா மற்ற எல்லாருடைய ட்ரீம்ஸையும் ஒன்று சேர்க்க முடியும், ப்ளஸ் ட்ரீமை ரியாலிட்டியில் கொண்டு வர முடியும். சரி, இந்த வார்டெக்ஸ்னால் வர பிரச்சனையை முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இவ எல்லாருடைய கனவையும் ஒன்று சேர்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிற மாதிரி கனவு காணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி கனவு காணுவான். இவளால் அந்த 2 கனவையும் ஒன்று சேர்க்க முடியும். அவன் அந்த ஊரில் இருப்பான், அந்த ஊர்லேயே அந்த ஹோட்டலில் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துப்பீங்க. என் கனவுல எதுக்கு நீ வர, உன் கனவுல எதுக்கு நான் வரேன்ற மாதிரி கனவுல ஒன்று சேர்ப்பா. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து கனவுல ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது நிஜத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கனவுல அப்பா எனக்கு பிடிச்ச கம்பெனியில் நான் வேலைக்கு போகிறேன்ப்பா, எனக்கு கை நிறைய சம்பளம் இன்றைக்கி போடுறாங்கன்ற மாதிரி சம்பளத்தை நீங்கள் கனவுல வாங்கியிருப்பீங்க. காலைல நீங்கள் ஏஞ்சி பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்டில் காசு கிரெடிட்டாக இருக்கும். ஆஹா கனவுல நடந்தது ரியலில் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கனவு ரியாலிட்டியும் மிக்ஸ் ஆகுது. இது எந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறும்னா அந்த பேரியருங்கிறதே உடஞ்சி மொத்தமாக ரியாலிட்டியே இல்லாமல் போய் கனவு இல்லாமல் போய் மொத்தமாக அழிஞ்சிரும். ஸோ அதுக்கு இந்த வார்டெக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்தணும். கிட்டத்தட்ட வைரஸ் மாதிரி அதை நம்ம ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் நம்ம லேப்டாப்பை பாதுகாக்க முடியும்னு இப்போ இந்த வார்டெக்ஸ் யாருங்கிறத தேடி கண்டுபிடிச்சு நிறுத்த பார்க்குறாரு. சரி, இப்போ இந்த வார்டெக்ஸாக இருக்கிறவர் ரோஸ் வாக்கருங்கிற பொண்ணு. ரோஸ் வாக்கர் அவனுடைய தம்பி ஜெட். இப்போ இவங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணிக்கிட்டனால தனித்தனியாக பிரித்து கூட்டு போயிட்டாங்க. ஜெட்டை வந்து அவங்க அப்பா கிட்டேயும் ரோஸ் வாக்கர் வந்து அவங்க அம்மா கிட்டையும் பிரிச்சுட்டாங்க. என் தம்பி பிரிச்சுட்டாங்கன்னு ஒரு கடத்தில் அவங்க அம்மா அப்பா இறந்து போக இப்போ இவளுக்கும் 21 வயசு ஆக என் தம்பியை நான் தத்துருன்னு நினைக்கிறேன், என் தம்பியை யாருக்கு நீங்கள் தத்து கொடுத்தீங்களோ ப்ளீஸ் அவங்ககிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி நான் கூட்டிக்கிட்டு என் தம்பியை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னு ரோஸ் வாக்கர் தேடிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இந்த மாதிரி கனவுல மற்ற எல்லார் கனவையும் நம்ம ஒன்று சேர்க்குறோம், அது ரியாலிட்டி கொண்டு வரோங்கிறது தெரியல. இப்போ இந்த ரோஸ் வாக்கரை யார் கண்டுபிடிச்சிருப்பான்னா அவங்களுடைய கொள்ளுப்பாட்டி இவளை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ தெளிவாக விஷயத்தை சொல்கிறேன். ட்ரீமை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்களா 100 வருஷம், அதான் தூங்கினவங்க கடைசி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ தூங்காதவங்களால் தூங்கவே முடியாத பிரச்சனை உருவாச்சுன்னு சொன்னால, இந்த ட்ரீம் அடக்கி வைக்கப்பட்டதுனால இந்த ப்ராப்ளம் உருவாச்சுல்ல, அப்படி மொத்தமாக தூங்கிட்டு இருந்தவங்க தான் இவங்க கொள்ளுப்பாட்டியான யூனிட்டி. அந்த யூனிட்டி இவங்க தூங்கிக்கிட்டே தான் இருந்துருக்காங்க 100 வருஷமாக. அந்த கனவுல இவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தை பேரம்பேத்திலாம் எடுத்து இப்போ கொள்ளுப்பாட்டியாகவே அங்கே ஆயிட்டாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி ட்ரீம் ரிலீஸ் ஆகும் போது தான் இவங்க கண்முழிச்சு எழுந்திரிச்சாங்க. ஆனால் இவங்க கனவுல பார்த்த விஷயம்லாம் ரியலாக நடந்திருக்கு. ரியலில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்க்கு ஓனராக இருக்காங்க, அவங்க பேரம்பேத்திலாம் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க கனவுல பண்ணது ரியல் லைஃப்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வார்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த வார்டெக்ஸ்க்கான பேஸே இந்த யூனிட்டி தான். ஸோ கனவுனால் உருவாக்கப்பட்டவ தான் இந்த ரோஸ் வாக்கருங்கிறதுனால அவள் வார்டெக்ஸாக இப்போ மாறிட்டா. இப்போ புரியுதா? இந்த யூனிட்டி இப்போ ரோஸ் வாக்கரை கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு கனவுல நடந்த விஷயம்லாம் உண்மையாகவே நடந்திருக்குது, நீ என்னுடைய கொள்ளு பேத்திமான்னு சொல்லி ரோஸ் வாக்கரை கூப்பிட்டு சரி உன் தம்பியை வந்து தத்து கொடுத்துட்டாங்கல்ல அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கூட்டுவான்னு ரோஸ் வாக்கரையும் அவனுக்கு ஹெல்ப் செய்யறதுக்காக ஒரு லேடியையும் கூட அனுப்புகிறாங்க. இப்போ இந்த லேடிக்கு அவங்க புருஷன் வந்து இறந்துட்டான். இவளால் தான் கனவை ஒன்று சேர்க்க முடியும் ப்ளஸ் ரியாலிட்டியை கொண்டு வர முடியும்ல. அப்படி அந்த கேரக்டர் கனவுல அவங்க செத்து போன ஹஸ்பண்டோட அவங்க ரொமான்ஸ் பண்ணுறது, அவங்க ஒன்றா இருக்கிறது, அதனால் கர்ப்பமாகிறது வரைக்கும் கனவுல நடந்திருக்கு. ரியல் லைஃப்லையும் கர்ப்பமாயிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை இதோடைய சீரியஸ்னஸை மார்ஃபேஸே வந்து ரோஸ் வாக்கர் கிட்ட சொல்கிறான். இங்கே பாரு, உன்னால் இந்த ட்ரீமுங்கிற மொத்தமே இல்லாமல் போயிடும், அது இல்லாமல் ரியாலிட்டியும் ட்ரீம் எதுன்னு தெரியாமல் போயிடும், ப்ளீஸ் உன்னை தடுத்து நிறுத்தணும் புரிஞ்சுக்கங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல எனக்கு அதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு என் தம்பியை கண்டுபிடிக்கணும், உன்னால் கனவுல எல்லார் கனவுலையும் போக முடியும்ல, கனவு மூலியமாக உன் தம்பியை கண்டுபிடிக்கலாம், அதனால் எல்லார் கனவுலையும் நீ தேடு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் மேத்யூவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரியே இப்போ மேத்யூ, ரோஸ் வாக்கர், அப்புறம் அந்த கூட ஹெல்ப்புக்காக வந்த லேடி எல்லாருமே சேர்ந்து இவன் தம்பியை தேடுறாங்க யாருக்கு தத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி. இவங்க தத்து கொடுத்த டீட்டெயில்ஸை நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, அதனால் ப்ளீஸ் என்கிட்ட வந்து கேட்காதீங்கிற மாதிரி அவங்களும் இது வந்து ரூல்ஸ், தத்து கொடுத்துட்டாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்றதுனால அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவனோட தம்பி வந்து ஒரு கொடுமைப்படுத்துகிற
பயமுறுத்துற கப்பல் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. வெளியே போற வேலைலாம் வச்சுக்கிட்டான். அவனை ரூம்ல போட்டு அடைச்சி வச்சு கொடுமை படுத்துறாங்க. மார்பியஸ் வந்து 3 ட்ரீம்ஸை உருவாக்கணும்னு சொன்னல, கொரிந்தியன், அப்புறம் வந்து கால்ட்டு, அப்புறம் ஃபிட்லஸ் ஸ்கிரீன் சொல்லி. கொரிந்தியன் வந்து இந்த டார்க் சைடு, அவன் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கான் சீரியல் கில்லரா. இந்த கால்ட்டுங்கிறது பயமுறுத்துற கனவு. ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த குட்டி பையன் ரோஸ் வாக்கோட தம்பி இருக்கான்ல, அவனுக்கு ஹோப் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவன் ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மாவனால கொடுமை அனுபவிக்கிறான். அவன் ட்ரீம்லயாச்சும் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி அவனை ஒரு சூப்பர் ஹீரோவா கனவுல மாற்றி அவனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ மார்பியஸ் இந்த கனவுக்குள்ள ரோஸ் வாக்கரையும் கூட்டிகிட்டு வந்து, ஏய் கால்ட், என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி உன்னை பயமுறுத்துற வேலையை கொடுத்தா நீ என்ன அவனை சூப்பர் ஹீரோவாக மாற்றி இந்த கனவையை நீ மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கிறியா, கனவுல நல்ல விதமாக பார்த்துக்கிறியான்னு சொல்லி கால்ட்டையும் பிடிச்சி ஒழுங்காக திரும்புவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடைச்சி கூட்டு வந்துட்டார். இப்போ ஜெட் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜெட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒழுங்காக ரோஸ் வாக்கரை உன் தம்பியை கூட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நம்ம வார்டெக்ஸ் பிரச்சனை சரி பண்ணலான்னு இப்போ ரோஸ் வாக்கரை அனுப்பி வைக்க பார்க்குறாரு. இப்போ தான் கொரிந்தியன் பக்காவாக பிளான போடுறான். வார்டெக்ஸ் வந்து ட்ரீமையை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதான் அவளால் ட்ரீம்ஸை ஒன்று சேர்க்க முடியும், மொத்த ட்ரீம்ஸையும் இல்லாமல் பண்ண முடியும், ரியாலிட்டியும் ட்ரீமையும் கலக்க முடியும். ஸோ இப்போ அவ எல்லாத்தையும் வேலையை பார்த்துட்டா ட்ரீமுங்கிற ஒருத்தன், இந்த மார்பியஸுங்கிற ஒருத்தனுக்கு வேலையே இல்லை, அவன் காலி ஆகிடுவான். ஸோ இப்போ ரோஸ் வாக்கரை நம்ம கண்டுபிடிச்சி மொத்தமாக இந்த எல்லாருடைய கனவையும், டார்க்கான கனவுகளை நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்க, அந்த மார்பியஸை காலி பண்ணிடலான்னு இப்போ ரோஸ் வாக்கரை இந்த கொரிந்தியனையும் தேட ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த ஜெட் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி ஜெட்டை அவன் தூக்கி வச்சுக்கிட்டு உங்கள் அக்காவை வர சொல்லுப்பான்ற மாதிரியே அவளுக்கே ஃபோனை போட்டு, உங்கள் தம்பி என்கிட்ட தான் இருக்கான், நீங்கள் தான் போஸ்டர் அடித்து உங்கள் தம்பி காணவில்லைன்னு கொடுத்தீங்கல்ல, கண்டுபிடிச்சி நான் வச்சிருக்கிறேன் மேடம், அதனால் வந்து உங்கள் தம்பியை கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்கிறான். இப்போ அங்கே இவள் வந்துட்டான்னா இவளை கொஞ்ச நேரம் தூங்க விட்டா மொத்த கனவையும் ரியாலிட்டி கொண்டு வந்துருவா, ப்ளஸ் மார்பியஸையும் ஈஸியாக அழிக்க முடியுங்கிறது கொரிந்தியனோட பிளான். பயமுறுத்துற கனவை பிடிச்சிட்டு வந்தாச்சு. இந்த கொரிந்தியன் சீரியல் கில்லராக இவ்வளோ பெரிய பிளானை போடுறான். இந்த மூணாவது அந்த பசுமையான இடம் இருக்கிற அந்த ஃபிட்லஸ் ஸ்க்ரீனுங்கிற அந்த கனவு வந்து மனுஷன் ரூபத்தில் உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அவர் வந்து ரோஸ் வாக்கருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு உன் தம்பியை கண்டுபிடிக்கணுமான்னு சொல்லி. இப்போ அவர் நம்ம மார்பியஸ் கிட்டேயே, ஏய் கொரிந்தியன் என்னமா பிளான் போடுறான் தெரியுமா, அவனை நான் பார்த்தேன், அவன் மிகப்பெரிய சீரியல் கில்லரை வச்சு பெரிய பிளானாக போட்டுக்கிட்டு இருக்கான், அவனை போய் தடுத்து நிறுத்துன்ற மாதிரியே நம்ம மார்பியஸ்ட்டை வந்து சொல்கிறாரு. ஓகே, நான் இல்லாத டைமில் நீயும் போயிட்டா ப்ளீஸ் இங்கே எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறேன். அவரையும் இப்போ இருக்க வைக்கிறாரு. இப்போ கொரிந்தியன் நிஜ உலகத்தில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான்னா, அவன் எல்லாருடைய கண்ணையும் திருடிக்கிட்டு அதை கடிச்சு சாப்பிட்ருப்பான். ஏன்னா அவனுக்கு கண்ணே கிடையாது, கண்ணுக்குள்ளே இருக்கிறது பல்லு, அந்த கண் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸோ அவங்களே மொத்தமாக எடுத்துப்பான். ஸோ அவங்களே மொத்தமாக உறிஞ்சிக்கிறதுக்கு சமம். இப்படி தான் கண்ணுங்களை எடுத்து அவன் இந்த சீரியல் கில்லர் வேறையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதனால் மற்ற சீரியல் கில்லர்ஸ்லாம், ஆஹா இவருடைய பேட்டர்னே செம்மையாக இருக்குது, இவர் தான் செம்ம ஸ்டைலாக பண்ணுறாரு, இவரை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகிறேன். அவன் ஆக்சுவலாக அவன் கெட்ட கனவா மற்ற எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணி சீரியல் கில்லர்ஸை இன்னும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த சீரியல் கில்லர்ஸ்லாம் வருஷம் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு எப்படி நம்ம கொலை பண்ணணும், எப்படி நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு மாநாடெல்லாம் நடத்துவாங்க போல். அதில் இந்த வாட்டி கொரிந்தியனை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்குறாங்க. சூப்பரு. இந்த சீஃப் கெஸ்ட்டாக இந்த மீட்டிங்கில் எல்லா சீரியல் கில்லர்ஸும் வருவாங்க. ப்ளஸ் நம்ம ஜெட்டும் நம்ம கூட இருக்கான், ரோஸ் வாக்கரும் இங்கே வருவா. இங்கே அவளை தூங்க வச்சோம்னா அவள் கனவு எல்லாத்தையும் ரியாலிட்டி கொண்டு வந்துடுவா. ஸோ எல்லா சீரியல் கில்லரோட கனவும் இங்கே ஒன்று சேர்ந்துடும், அவங்க கனவெல்லாம் ஜாயின் ஆகிடும். ஸோ ஒட்டு மொத்தமாக மிகப்பெரிய கெட்ட விஷயத்தை செம்ம ஜாலியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பக்காவாக பிளானை போட்டு வச்சுட்டான். அப்படியாக இவன் பிளான்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு நினைக்கும் போது அந்த சீரியல் கில்லர் கேங்கில் ஒரு ரிப்போர்ட்டர் உள்ளே வந்து, ஆஹா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணுறான். அதை நம்ம கொரிந்தியன் பார்த்துட்டு, வாடா தங்கம் நீ சீரியல் கில்லராகவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனை போட்டு தள்ளுறத ஜெட்டு வந்து பார்த்துட்டான். ஐயோ இவன் நல்லவன், எங்கள் அக்கா கிட்ட என்ன சேர்த்து வைப்பான்னு நினச்சா இவனே ஒரு கொலகார பாவியான்னு சொல்லி அவங்ககிட்ட இவன் எஸ்கேப் பார்க்க அதுக்குள்ளே ரோஸ் வாக்கரும் வர, அதுக்குள்ளே கொரிந்தியன் வந்து, இங்கே பாரு நான் கெட்டவன் தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் மார்பியஸை நல்லவன் சொல்லாத, அவனுக்கு நீ தான் பிரச்சனை, வார்டெக்ஸுங்கிறது ட்ரீமையும் ரியாலிட்டியும் ஒன்று சேர்த்துறோம், உன்னை அவன் போட்டு தள்ள தான் வந்துகிட்டு இருக்கான், அட்லீஸ்ட் என் கூட இருந்தால் உன்னை போட்டு தள்ள மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல. இப்போ யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், அந்த மீட்டிங்கை நான் முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கே கடை, மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம், மார்பியஸா நானான்றதை நீ முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இந்த ரூமில் வச்சுட்டு இவன் அந்த மீட்டிங்க்கு போகிறான். இங்கே ரோஸ் வாக்கர் லைட்டாக தூங்கவும் இப்போ கனவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா சீரியல் கில்லர்கிட்டையும் இவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு செகண்ட் கண்ணை மூடுங்க, இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எவ்வளவு இன்னும் சந்தோஷமாக பண்ணலாம், இந்த விஷயத்தை ரசித்து பண்ணலாங்கிறத திங்க் பண்ணுங்கன்னு ஒருத்தர் அந்த கனவு இப்போ கிரியேட் ஆகுது. ஒருத்தன் என்னென்னலாம் டைப்பில் பண்ணுறான்னு, ஒருத்தன் ஆளுங்களையே காலி பண்ணி அதை தைச்சு கோட்டா போட்டுக்கிறான், இன்னொருத்தன் விதவிதமாக அதை ரசித்து வேலையை பார்க்குறான். இப்படி பல பேர் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க இவளால் தான் கனவுல எல்லார் கனவையும் ஒன்று சேர்க்க முடியும்ல. அப்படி ரோஸ் வாக்கரும் ஜெட்டும் கனவுல வந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தனும் இவ்வளோ கொடூரமான வேலைகளை பார்க்க எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சமயத்தில் மார்பியஸும் உள்ளே வந்து
நான் உன்னை உருவாக்குனது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. 3 கனவை உருவாக்கினேன், ஒருத்தையே பயமுறுத்த சொன்னேன், அவ என்ன பண்ணா நல்லது பண்ணுறேன்னு சொல்லி என்னையே எதிர்த்து பேசிட்டா, அவளை இப்போ பிடிச்சிட்டேன். இன்னொருத்தன் அழகான இடத்த உருவாக்கினேன், அவன் மனுஷ உலகத்தில் தான் சுற்றுன்னு என் பேச்சை கேட்காம போயிட்டான், அவனு திரும்ப வந்துட்டான். நீ என்னுடைய பெஸ்ட்டு கிரியேஷனு, ஆனால் ரொம்ப ஒஸ்டான வேலையை பார்க்குற, ஒழுங்காக வந்துருன்னு இவனை கண்ட்ரோல் பண்ண பார்த்தா அதுக்குள்ள தம்பி நீ நோட் பண்ணலையா, உன்னோட பவர் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, வார்டெக்ஸ் அங்கே தூங்கி அவ கனவுல இருக்கிற, அதனால இப்போ உன் பவர்ங்கிறது டம்மி ஆகிட்டே வருதுன்னு மார்வியஸியே கையில் கோடு போடவும் இவளை முதல்ல நிறுத்துறேன்டான்ற மாதிரி தூங்காதான் சொல்லி அவனை எழுப்பி விட்டதும் போகிறோம், நீ ஓவரா ஆட்டம் போட்ட வந்து சேர்ந்துருன்னு சொல்லி அவனை இப்போ மொத்தமாக காலி பண்ணியாச்சு. கொரிந்தியனை மண்டையோட மாற்றி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வேற வழியே இல்லை, இந்த வார்டெக்ஸை அழிச்சாகணும். உன் ஃப்ரெண்டு கனவுல கர்ப்பமாயிட்டு இப்போ நிஜ உலகத்துலையும் கர்ப்பமாக இருக்காங்கல்ல, அவனோட குழந்தையும் எடுக்க நான் வந்துடுவேன், ஏன்னா அது கனவுல உருவான குழந்தைன்னு மறுபடியும் இவர் சொல்லவும், ஏய் நீ எல்லாரும் அழிக்கிறேன்னா சரி ஓகே, அவங்க கனவுல உருவாக்கிட்டாங்க, இந்த கனவுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டேன், வேறு வழி இல்லை, நம்ம நல்லதுக்காக நம்ம மொத்த உலகத்துக்காக நான் சாக தயாராக இருக்கேன்னு இப்போ ரோஸ் வாக்கரும் தயாராக அதுக்குள்ளே லைப்ரரியன் ஓடி வந்து சார் இங்கே ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, யூனிட்டி தான் வார்டெக்ஸாக இருக்க வேண்டியது, அது இவளுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சின்னு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவர் ட்ரீமை அடைச்சி வைக்கும் போது யூனிட்டி தானே தூங்கினாங்க, கனவுல தானே இவ்வளோ விஷயம் நடந்து கொழுப்பேத்தியே வந்திருக்கிறா, ஸோ வார்டெக்ஸாக இருக்க வேண்டியது யூனிட்டி தான். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கனவுல என்ன வேணாலும் சாத்தியம், ஸோ உன்னுடைய அந்த வார்டெக்ஸுங்கிற விஷயத்தை எனக்கு கொடுத்துரு, கனவுல நீ நினச்சனா அதை கொண்டு வர முடியும்னு இப்போ வார்டெக்ஸுங்கிற விஷயத்தை எடுத்து யூனிட்டி கிட்ட கொடுக்க, ப்ளீஸ் இதை நான் தியாகமாக செய்யலை, நான் எப்பயோ போய் சேர்ந்துருக்க வேண்டியது, இவ்வளோ வருஷம் இருந்து அட்லீஸ்ட் உங்களை நான் பார்த்துட்டேன், அதுவே எனக்கு சந்தோஷம் சொல்லி அவள் தியாகத்தை செஞ்சு வார்டெக்ஸும் இப்போ அழிஞ்சிருச்சு. ஆனால் அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க, இவ கனவுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது யாருன்னா, கண்ணு வந்து கோல்டன் கலரில் இருக்கும், எது கோல்டன் கலரில் இருக்குமா, அப்புறம் தான் மார்ஃபியஸ்க்கே விஷயம் புரியுது, உங்கள் கூட பிறந்தவங்களாம் இருக்காங்கல்ல, அந்த கோல்டன் கலர் கண்ணு வச்சிருக்கிறவன் டிசையர், எல்லாரோட ஆசையை தூண்டுறவன், அவன் தெரிஞ்சு இந்த ட்ரீமுக்கு பிரச்சனை கொடுக்க வார்டெக்ஸை உருவாக்க பிளானாக போட்டிருக்கான். அவன் கொரிந்தியனை மீட் பண்ணி, தம்பி ட்ரீமை இப்போ அடைச்சி வச்சுருவாங்க, இந்த ட்ரீமுக்கு புது பிரச்சனை உருவாக்க நான் வார்டெக்ஸை கிரியேட் பண்ணுறேன், அது இல்லாமல் நீ இஷ்டமேனிக்கு இருன்னு சொல்லி காரிந்தினியை மேனிப்புலேட் பண்ணி அமிச்சிட்டான். இப்போ ட்ரீம் வெளியே வந்தாலுமே கூட வார்டெக்ஸ்னு ஒரு புது பிரச்சனை இருக்குன்னு அந்த வார்டெக்ஸை கிரியேட் பண்ணுற வேலையும் டிசையர் தான் பார்த்துருக்கான். இப்போ எல்லாத்துக்கு பின்னாடி டிசையர் இருந்திருக்காங்கிறது மார்ஃபிஸ்க்கு பச்சையாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வார்டெக்ஸ் அழிக்கப்பட்டுச்சு, மொத்தமாக இந்த கனவு உலகத்தை காப்பாற்றியாச்சு. டிசையர்கிட்ட போயிட்டு, டேய் கூட பிறந்தவன்னு பார்க்குறேன், மாவனை இன்னொரு தடவை என் பிரச்சனைக்கு வந்த இதே மாதிரி உன்னை பாவப்பட விட மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி லைட்டாக மிரட்டலை போட்டு நம்மளால் வெளியே வந்துட்டா அப்படி. ஸோ இப்படியாக மீண்டும் அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு தேவையான பவர்ஸையும் கொண்டு வந்துட்டார், புது பிரச்சனையாக வந்த வார்டெக்ஸையும் காலி பண்ணிட்டாரு, அது இல்லாமல் இந்த கொரிந்தியனையும் கதையை முடிச்சு விட்டு, முக்கியமாக இவர் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருப்பார், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் மனசு மாறி இந்த கால்ட்டுங்கிறவ அந்த குட்டி பையனுக்கு ட்ரீமில் ஒரு ஹோப்பு சூப்பர் ஹீரோவாக மாறதானே சான்ஸ் கொடுத்தா, அவள் பயமுறுத்துற கனவாக இருக்க ஆசைப்படல, நல்லது சொல்கிற கனவாக இருக்கணும்னு நினைக்கிறா, சரிம்மா உனக்கு பிடிச்ச மாதிரியே இருங்கிற மாதிரி அவளை ஒரு ஏஞ்சலாக மாற்றிட்டாரு. அவளை நல்ல கனவே நீ கொண்டு வா, ஹோப் கொடுக்குற கனவாவே நீ கொண்டு வான்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளை மாற்றிட்டாரு. ஸோ இப்போ மார்ஃபியஸ் முன்ன மாதிரி செல்ஃபிஷான ஆளாக இல்லை, கொஞ்சம் அட்லீஸ்ட் எல்லார் பேச்சையும் கேட்க அவர் ட்ரை பண்ணுறாருங்கிறத லைப்ரரியனும் மற்ற எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் சொன்னது 10 எபிசோடு முடிஞ்சிருச்சுப்பா. 11வது எபிசோடு வந்து ஸ்பெஷல் எபிசோட். இது நீங்கள் பார்த்தாலும் ஒன்று தான், பார்க்கலனாலும் ஒன்று தான், பட் இது ஒரு புது கதை. இதில் வந்து ஒரு பூனையோட கதையை சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கற்பனை திறனை வளர்த்து புது புது கதைகளை எழுதுகிற அந்த கடவுளோட அடைச்சி வைக்கப்பட்ட கதையை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பூனை கதையை பார்த்துடலாம். ஒரு பூனை வந்து அதோட வீட்டில் நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பூனை நைட் டைம் ஆகிடுச்சு, வா 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 அப்படின்னு சொல்லி அதை வெளியே கூப்பிட்டு போயிட்டு இப்போ பூனைங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு மாதிரி மீட்டிங்கை போடும். அங்கே ஒரு பூனை வந்து, இங்கே பாருங்கள் எல்லாரும் கனவு காணுங்க, கனவு கண்டிங்கன்னா நம்ம நினச்சதை சாதிக்க முடியும்னு அது ஒரு கதையை சொல்லுது. நான் வந்து ஒரு வீட்டில் இருந்தேன்ப்பா, என்னை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் என்னுடைய குழந்தைய அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னு என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சுட்டாங்க, அப்புறம் தான் புரிஞ்சது நம்ம அவங்ககிட்ட அடிமையாக இருக்கோம்னு. அப்போ தான் நான் ஒரு கனவு கண்டேன், அங்கே பூனையோட ராஜாவை போய் நான் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, நாம் ஒரு காலத்தில் மனுஷங்களே விளையாட்டு பொருளாக அவங்கள இஷ்டமேனிக்கு அடித்து காலி பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க, நம்ம தான் பெரிய சைஸாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணவங்களா இருந்தோம். அப்போ ஒரே ஒரு மனுஷன் கனவு கண்டான், எல்லாரும் கனவு காணுங்க, இப்படி அடிமை வாழ்க்கையை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படாதீங்க, கனவு காணுங்க, நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது நிஜத்தில் நடக்கணும் ஒருத்தன் கிளப்பி விட்டான். அதனால் எல்லா மனுஷங்களும் சேர்ந்து நம்ம இப்படி ஆகணும், நம்ம எல்லாருக்கும் மேலே இருக்கணும்னு சொல்லி அவங்க கனவு கண்டதன் விளைவாக தான் பூனைங்கள்லாம் சின்னதாகிடுச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மொத்த மனுஷங்களும் இப்படி மாறிட்டாங்க, நம்ம அவங்ககிட்ட அடிமையாக மாறிட்டோங்கிற விஷயத்தை இந்த பூனை ராஜா அந்த பூனைக்கிட்ட சொல்லிருச்சு. அதனால் எப்பா கனவுல இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த விஷயத்தை எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்ல போகிறேன்னு எல்லா மனுஷங்களும் ஒன்று சேர்ந்து கனவு கண்டு இப்படி ஒரு உலகத்தை உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எல்லா பூனைகளும் சேர்ந்து கனவு கண்டோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும்னு இப்போ இந்த பூனை எல்லாருக்கும் போய் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி ஐடியாவும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சா. சரி, இப்போ இந்த கற்பனை திறனை வளர்க்குற அந்த கடவுளை அடைச்சி வச்ச கதை. ஒரு ரைட்டர் வந்து காசு வாங்கிட்டார், இப்போ புக்கை அவர் பப்ளிஷ் பண்ணி ஆகணும், 2 வருஷமாக ஒன்றுமே எழுதலை, ஒரு லைன் கூட இவருக்கு வரல, ஐயோ ஐடியாவே வரமாட்டேங்குதுன்னு விரக்தியில் இருக்கிறாரு. அப்போ ஒரு சீனியர் ஆத்தர் வந்து, தம்பி வா வா உனக்கு ஐடியாஸே
இல்லைல்ல நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி அவருடைய விஷயத்தை அவருடைய சீக்கிரட்டை சொல்கிறாரு. இவ தான்ப்பா கடவுள், இவ வந்து இந்த கற்பனை திறனை இவகிட்ட நம்ம வேண்டணும் அப்படின்னாக்க நமக்கு கற்பனை திறனையும் புது புது கதைகளை உருவாக்குற அந்த ஒரு மைண்ட் செட்டை இவ கொடுப்பா. இவளை நான் அடைச்சி வச்சுருக்கேன், இவகிட்ட வேண்டணும், இவன் எனக்கு வரமாக கொடுப்பா. ஆனால் இவளை நான் அடைச்சி வச்சதுனால இவளை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் இவளால் தப்பிக்க முடியும். ஆனால் இவளை அடைச்சி வச்சதுனால எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தே ஆகணும். எனக்கு தான் வயசாகிடுச்சு ப்ளீஸ், அதனால் இனிமேல் நீ இவளை யூஸ் பண்ணிக்க, இவகிட்ட நீ என்ன கேட்டாலும் கொடுப்பா, ஆனால் தயவு செஞ்சு விடுதலை பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் சொல்லாத, இவளால் தப்பிச்சு போக முடியாது. அது சொன்னால் மட்டும்தான் இவளால் தப்பிச்சு போக முடியும். இவங்கிட்ட கொடுத்துட்றான். இவன் வந்து இதை பாரு, ஒரே ஒரு புக்கை நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன், எனக்காக ப்ளீஸ் எனக்கு அந்த கற்பனை திறனை அள்ளி கொடுன்னு கேட்க, டேய் நான் ஏன்டா கொடுக்கணும், நான் கடவுள்ரா, என்கிட்ட நீங்கள் வேண்டணும்டா, நான் இவங்ககிட்ட எப்படி தெரியுமா மாட்டினேன், நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குளிக்க போகும்போது என்னோட எல்லா பொருளையும் வச்சுட்டு போவேன், அப்படி என்னுடைய பொருளை எடுத்து அவன் அழிச்சிட்டான், நான் கடவுளுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான், உனக்கு நான் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான், இத்தனை வருஷமாக என்னை கொடுமைப்படுத்தினா, இப்போ நீயும் அதே வேலையை தான்டா பார்க்குறேன்னு இவ சொல்லவும், எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, புக்கு எழுத எனக்கு ஐடியாவை கொடுனதும் இவளும் வேறு வழியே இல்லாமல் அவனுக்கு புக்கு எழுதுகிற ஐடியாவை கொடுக்க பெரிய புக்கு எழுதுறான். அந்த புக்கு செம்ம ஃபேமஸ் ஆகுது. இப்போ நம்ம ட்ரீமும் ரிலீஸ் ஆகிட்டார்ல, மார்ஃபீஸ் கிட்டே நான் காப்பாற்றுன்னு கேட்குறா. ஆக்சுவலாக இந்த கதையில் டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. மார்ஃபீஸோட ஒய்ஃப் தான் இவ, அவருடைய பையன் இறந்ததுனால இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். பட் இதில் பெருசாக அதை பற்றி பேசிருக்க மாட்டாங்க. மேபி சீசன் 2 சீசன் 3 அதை பற்றி டீட்டெயிலாக காட்டுவாங்க போல். ஸோ இவங்க 2 பேர் இப்போ பேசிக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் இவ்வளோ அடப்பட்டு கிடக்கிறாங்கிறதுனால, அது இல்லாமல் மார்ஃபீஸை வேறு வழி இல்லாமல் இவ கூப்பிட்டதுனால அவரும் வந்துட்டா. அப்படி நம்மளால் தான் கனவோட ராஜா இல்லை. ஸோ அந்த ரைட்டர்கிட்டே போயிட்டு, என்னப்பா உனக்கு நிற்காமல் ஐடியாஸ் கொட்டிக்கிட்டே இருக்கணும் அதானே, அவளை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படி தானே, ஓகேப்பா நிற்காமல் உனக்கு ஐடியாஸ் கொட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவனுக்கு ஐடியாஸாக அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஐயோ ஐடியாஸ் வருது ஐடியாஸ் வருது ஐடியாஸ் வருதுன்னு பேனா கூட இல்லை, அவன் கையவே பிச்சு அந்த ரத்தத்தில் எல்லா ஐடியாஸையும் எழுதிக்கிட்டு இருப்பான். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ளீஸ் அவளை ரிலீஸ் பண்ணுறேன்னு வேறு வழியே இல்லாமல் அடைச்சி வச்ச அவளை, ஏமா நீ தாயே கிளம்பு ஒன்று விடுதலை செய்கிறேன்னு சொல்லி அவளையும் ரிலீஸ் பண்ணுறான். ஸோ நம்ம மார்ஃபீஸ் வந்து ஒய்ஃபையும் இப்போ காப்பாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி மனுஷங்கிட்ட மாட்டிக்காதீங்கடா, நான் மாட்டி 100 வருஷம் கஷ்டப்பட்டேன், இனிமேல் யாரும் மாட்டிக்காதீங்கடான்னு இவளை காப்பாற்றி கூட்டு வந்தாச்சு. இது மொத்தமாக சீசன் 1 நடந்திருக்கும்ப்பா. ஸோ சீசன் 2 என்னெல்லாம் கதை இருக்குங்கிறத இனிமேல் தான் நான் பார்க்கணும். பார்த்துட்டு அது மொத்தமாக சீசன் 2 இன்னும் பாதி தான் வந்திருக்கு, மிச்ச பாதி வந்ததுக்கப்புறம் மொத்தமாக அதை பற்றி ஒரு வீடியோவாக போட்டுருவோம் சரியா. அண்ட் இந்த சீசன் 1 மொத்தமாக எப்படி இருந்துச்சு அண்ட் மொத்தமாக கதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.